யாரெல்லாம் மணல் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கதவு அரசு கட்டத்தான் போகுது. ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் சொல்லியிருக்காங்க. அது யாராக வேண்டுமானால் பாஜக மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு அப்படின்னு ஒரு பரவலான தகவல் பரவிட்டு இருக்கு சார். ஏன் கோயம்புத்தூர் ஏன் வெள்ளூர்ல போட்டக்கூடாது? ஈடியை வச்சு எம்எல்ஏ எம்பிகளை மிரட்டு போய் இப்போ முதலமைச்சர் வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு திமுக எம்பி ராஜா சொல்லியிருக்காரு. ஒரு ஹாஃப் அன் முன்னாடி நாங்க வந்து ஈடிக்கு தயங்கல, டோரை எப்பவுமே திறந்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு சிரமமா வந்து இல்லாட்டி கிடைச்சு ஆர்எஸ் பாரதி என்ன காமெடி பண்ண மாதிரி மறுபடியும் துரைமுருகனை காமெடி பண்ணுவார். கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு. சீமானன் ஒரு கட்சியை போல காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். பாதி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரு ஆன்டி நேஷனல் ரைட் ஆயிட்டு அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை வம்புக்கு எடுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல். நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேருக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன். நான் சொல்ல மாட்டேன். தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, எம்பிஏ பினான்ஸ் இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா துரைமுருகன் படிக்காம இருக்கலாம். அந்த கதையை எங்கிட்ட ஓட்ட வேண்டாம். அண்ணா ஒரே ஒரு கொஸ்டின் தான். அமலாக்கத்துறை விரைவில் தட்டுன்னு சொல்லிருந்தீங்க. அமலாக்கத்துறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா, எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா, யாரெல்லாம் மணல் கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கதவு அரசு கட்டத்தான் போகுது. ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் சொல்லியிருக்காங்க. அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம். மணல் கொள்ளையினுடைய தலைநகரமே உங்களுடைய வெள்ளூர் மாவட்டம் தான். அமலாக்கத்துறையின் வார்த்தையை பயன்படுத்தல, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்தல. யார் வேணாலும் வரலாம், சேர்ந்து வரலாம், தனித்தனியா வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம். நான் எப்படி யூகிக்க முடியும்? பாஜக மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு அப்படின்னு ஒரு பரவலான தகவல் பரவிட்டு இருக்கு சார். இப்ப இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம கட்சி தரப்புல ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல போட்டிடுறாருன்னா ஏன் கோயம்புத்தூர் ஏன் வெள்ளூர்ல போட்டிட கூடாது? பிரதமர் வந்து என்ன சொல்றது கேட்கிறேன். அண்ணா, என்னை கட்சி போட்டிடுங்கன்னு சொன்னா முதல்ல வந்து கட்சி போட்டிடுன்னு சொல்ற முதல்ல. ரெண்டாவது கட்சி 39 தொகுதியில இங்க போட்டிடுன்னு சொல்லணும். அது என்னை கடமை. கட்சி சொன்னா நான் கேட்கணும். அதனால ஏன் கோயம்புத்தூர்னு சொல்றீங்க, ஏன் இன்னொரு ஊருக்கு சொல்றீங்க? அதனால ஒருவேளை கட்சி என்னைய போட்டிடுங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் போட்டிடுவேன். தயவு செஞ்சு என்னை வெள்ளூர் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நானும் வெள்ளூருக்காரன் தான். ஈடியை வச்சு எம்எல்ஏ எம்பிகளை மிரட்டு போய் இப்போ முதலமைச்சர் வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு திமுக எம்பி ராஜா சொல்லியிருக்காரு. அண்ணே, நான் ஏற்கனவே நேற்று பேசுனேங்க, நீங்க பாத்தீங்க. ஆனா குறிப்பாக ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை 7 சம்மனுக்கு ஆஜராகல. வெரி கிளியர் கட் கேஸ். டெல்லிக்கு வீட்டுக்கு இன்ட்ரோகேஷன் பண்ண போறாங்க, அங்கிருந்து எஸ்கேப். 1300 கிலோமீட்டர் கார் மூலமாக டெல்லியிலிருந்து ராஞ்சிக்கு வர்றாங்க. அதன் பிறகு அதுக்கு அவர் கைது ஆவாருன்னு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சுட்டாரு. அவருடைய மனைவி அந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்ண வைக்கணும்னு. அதனால எல்லோருக்குமே அரசியல் தெரியும். எல்லாரும் இதை பாருங்கன்னா, ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை நீதிமன்றம் 5 நாள் காவல் கொடுத்திருக்காங்க. இல்ல நீதிமன்றம் எப்படி 5 நாள் ரிமாண்ட் கொடுப்பாங்க? ஒரு கேஸே மேட் அவுட் இல்லைன்னா எப்படி நீதிமன்றம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு? அதனால் ஹேமந்த் சோரன் அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய எந்த துறை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட நீதிமன்றம் அதுல நியாயம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் கஸ்டடி 5 நாள் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பாஜக சத்தமா சொல்லுங்க. துரைமுருகன் சொன்னார், இப்போது ஒரு ஹாஃப் அன் முன்னாடி நாங்க வந்து ஈடிக்கு தயங்கல, டோரை எப்பவுமே திறந்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு சிரமமா வந்து போன்ற இல்லாட்டி கிடைச்சு ஆர்எஸ் பாரதி என்ன காமெடி பண்ண மாதிரி மறுபடியும் துரைமுருகனை காமெடி பண்ணுவார். ஆர்எஸ் பாரதி என்ன பண்ண சொன்னார் 2021ல? அதாவது கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு, திமுக கட்சியினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு அப்படின்னு. இந்த நம்பியார் படத்துல பாத்தீங்கன்னா மறு வச்சுட்டு வருவாங்க. மறு வச்சுட்டு வந்தா மறு இல்லாம வந்தா ஹீரோ அப்படின்னு. இதே துரைமுருகன் அவர்கள் வீட்டுல, இதே கதிரானந்த் அவர்கள் வீட்டுல இதன் முன்பு தவறு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது ஹைகோர்ட்ல ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரு? 2 துரைமுருகனும் வேறு வேறுனு தமிழக மக்களை முட்டாளாக நினைத்து ஒரு அபிடவிட்டை சப்மிட் பண்ணாரு. இதெல்லாம் பார்த்து பயப்படலைன்னு யாராவது சொல்லுவாங்களான்னா? இதுக்காக ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஹைகோர்ட்ல 2021 போய் அபிடவிட் போட்டாரு. அதனால உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அது உப்பு சாப்பிட்டுருக்காங்கன்னு துரைமுருகன் நீங்க தான் கேட்கணும். நான் எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு டாடா காட்ட போறாரு சீமான் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவுக்கு ஜெய்ஹோ போட்டு தமிழ்நாட்டு டாடா காட்டிடுவாரு அப்படின்னு. யாருன்னு? சீமான் என்ன ஒரு கட்சியை போல காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். பாதி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரு ஆன்டி நேஷனல் ரைட் ஆயிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கு. அண்ணாமலை வம்புக்கு இழுத்தா
ஒரு இமேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல் அது. எப்பொழுதுமே சீமான் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அண்ணாமலையை வம்புக்கு இழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலை எல்லாம் விட்டு எனக்கு என் வேலை இருக்கு, எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு இருக்கு. அந்த பதில போறோம். நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரா இருந்தா 11 பேர்த்தையும் தமிழ்நாட்டுக்காரங்களை தான் விளையாட வைப்பேன். நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்காரங்களை அந்த அளவுக்கு தகுதியில உருவாக்குவேன், அப்படி சொல்லுவேன். தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன். தமிழ்நாட்டில இருந்து 100 பிளேயர் இந்தியா முழுவதும் வேறு வேறு ஐபிஎல் டீம்ல விளையாட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லணும். தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 11 பேர் இவங்க தான் விளையாடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் லாஜிக்கலா பேசுறாள், நான் எதனால ரீசனபிளா பேசுறாள். அதனால எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு, அவருடைய அரசியல் பாதை முற்றிலும் வேறு. இரண்டையும் மக்கள் பார்க்கிறாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும். எந்த சித்தாந்தம் மக்களுக்கு வேணும்? பிரிவினைவாதம் வேணுமா, தேசியவாதம் வேணுமா? மக்கள் முடிவெடுக்கணும். தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, பாஜக தலைவர் அண்ணாமலை பொருளாதார நிபுணரா அப்படின்னு கேள்வி. ஆமாண்ணே, எம்பிஏ பினான்ஸ் படிச்சிருக்கேன். ஐஏஎம் லக்னோல படிச்சிருக்கேன். 10 லட்சம் பேர் எழுதின கேட்டு தேர்வுல 99.4% வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். கொஞ்சம் பினான்ஸ் தெரியும். துரைமுருகன் அவர்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா பினான்ஸ் தெரியும். மேபி மிக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தெரிஞ்சிருக்கலாம். ஐஏஎம் லக்னோல எம்பிஏ பினான்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரியும், பட்ஜெட்ரி டாக்குமெண்ட்டை படிக்க தெரியும், பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியும், இந்த மாநிலம் எதை நோக்கி செல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா துரைமுருகன் படிக்காம இருக்கலாம். அந்த கதையை எங்கிட்ட ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.